friends, welcome to our channel TechTech Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம போனை யூஸ் பண்றப்ப பல இடங்கள்ல இந்த சின்ன வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன ஃபுல் ஃபார்மா இருக்கும், அதோட விரிவாக்கம் என்னவா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் திங்க் பண்ணி நெட்ல அதை சர்ச் பண்ணி அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வார்த்தை ஒரு எப்படி நம்ம போன்ல அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தையில ஒரு 25 வார்த்தையோட ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன் எப்படி வேணா சொல்லலாம். அது நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். அது என்னன்னா, இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க. ஏற்கனவே போன வருஷம் 7 மாசம் லாக்டவுன்ல இருந்தோம். ஆனா பட் இருந்தாலும் இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டில் லாக்டவுன் போட்டிருக்காங்க. வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த கொரோனாவை விட இந்த வருஷம் கொரோனா ரொம்ப அதிக வீரியமானது. லாஸ்ட் இயர் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் ஈஸியாக கிடச்சிச்சு. ஆனால் இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. ஏன் இந்த நார்த்தன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களை புதைக்க இடம் இல்லாமல் தூக்கி கடல்லலாம் வீசிட்டு இருக்காங்க, கடல் ஏரியிலலாம் வீசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பா இருப்போம். எங்க வெளியில போனாலும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில போவேனா, அப்படி வெளியில போனாலும் மாஸ்க் போட்டுக்கிட்டு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு கிளவுஸ் யூஸ் பண்ணிட்டு அடிக்கடி கையை கழுவிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம சேஃபா இருப்போம். ஏன்னா நம்ம சேஃபா இருந்தா தான் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சரி, நம்ம நண்பர்களும் சரி, நம்ம சுத்தி உள்ளவங்க உறவினர்கள் எல்லாருமே நம்ம சேஃபா இருப்பாங்க. அதனால நம்மளும் சேஃபா இருப்போம், நம்ம சுத்தி உள்ளவங்களையும் சேஃபா வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை வச்சு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் மொபைல்லையுமே மொபைலாக இருந்தாலும் சரி, அது என்ன டிவைஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்த ஒய்ஃபைக்கு உள்ள அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒயர்லெஸ் ஃபிடாலிட்டி. இதான் ஒய்ஃபையோட ஃபுல் ஃபார்ம். இப்போ அடுத்த வேர்டு பார்க்கும்போது இப்போ நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த 25 வேர்ட்ஸ் சொல்லி முடிச்ச பிறகு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் இந்த 25 வேர்ட்ஸையும் நான் காட்டுறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ நான் ஒரு வேடையை ரொம்ப பொறுமையாக நிறுத்தி சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால அப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்லாருமே ஒய்ஃபை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒய்ஃபை தெரிஞ்ச எல்லாருக்குமே கண்டிப்பாக ப்ளூடூத்தும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ இந்த நிறைய ஆப்ஸ் வந்துச்சு ஃபைல் ஷேரிங்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்போவுமே ப்ளூடூத் தான் நம்ம ஃபைல் ஷேரிங் எல்லாத்துக்குமே அதிகமாக யூஸ் பண்ணுது. ஆனால் ப்ளூடூத் முன்னாடியெல்லாம் நம்ம மொபைலில் ப்ளூடூத்துங்கிறது ப்ளூடூத் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே எழுதியிருக்கோம். ஆனால் இப்போ வர சில ஃபோன்ஸ்லாம் பிடி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, பிடினா ப்ளூடூத். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்த வேர்டு பார்க்கும்போது ஓஎஸ். ஒரு கம்பெனியும் அவங்களுக்கு தனி ஓஎஸ் வச்சிருப்பாங்க. ஆக்சிஜன் ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐஓஎஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கம்பெனியும் ஒரு ஓஎஸ் அவங்களுக்கு தனியாக வச்சிருப்பாங்க. அது அவங்களோட யூனிக்னஸ்ன்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ ஒருத்தவங்களும் ஒரு ஓஎஸ் வச்சிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ஓஎஸ்க்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஓஎஸ்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? அடுத்து நம்ம ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப மேலே அந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா, யூஆர்எல் நான் சொல்கிறேன். இப்போ யூஆர்எல் நம்ம பார்க்கும்போது HTTP அப்படின்ட்டு இருக்கும். HTTPனா என்ன? ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகேவா? அதுலேயே ஒரு சில வெப்சைட்ல HTTPS அப்படின்னு இருக்கும். HTTPSனா என்ன? ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர் அப்படிங்கிறது. ஏன்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுல செக்யூர்னு இருக்கும், அது அன்செக்யூர். அது அன்செக்யூர்னு செக்யூர்னு இல்லை, இதை விட இது கொஞ்சம் செக்யூர் அப்படிங்கிறது தான் டினோட் பண்றாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஓடிபி. நீங்க எந்த ஒரு வாட்ஸ்அப் லாகின் பண்றதா இருந்தாலும் சரி, உங்க ஜிமெயில், நீங்க பல இடங்கள்ல இந்த அமேசான், பிளிப்கார்ட், நீங்க எது லாகின் பண்ணாலும் உங்க மொபைல் எதெல்லாம் நீங்க உங்களோட செல்போன் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபினா ஒன் டைம் பாஸ்வேர்டு. அந்த டயத்துல மட்டும்தான், நீங்க எப்போ லாகின் பண்றீங்களோ அந்த டயத்துல உங்களுக்கு வரும். அதை கொடுத்தா வெரிஃபிகேஷன் ஆகி அடுத்த ஸ்டெப் நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து பின்கோட். யாரெல்லாம் உங்க போனுக்கு பேட்டர்ன் போடாம பின்கோட் போட்டு வச்சிருக்கீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, பின்கோட்னா என்ன? பின்கோட்னா என்ன பண்ணுறது? பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகே, இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நம்ம மொபைல் சார்ஜ் பண்றோம். சார்ஜ் போடாம எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஓகே, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சார்ஜ் போடுறோம்ல. சார்ஜ் போடுறது என்ன சொல்லுவோம்? யூஎஸ்பி கேபிள் இருக்குல்ல, யூஎஸ்பி கேபிள் வச்சு தான் நம்ம சார்ஜ் போட முடியும். சரி, இப்போ யூஎஸ்பி கேபிளுக்கு என்ன? யூஎஸ்பி கேபிள் விட்டுருங்க. யூஎஸ்பிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா யூனிவர்சல் சீரியல் பஸ். ஓகேவா? இது யூஎஸ்பிக்கு அப்புறமா நம்மளுக்கு www. இது எங்க பார்த்துருப்பீங்க? நம்ம எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல நம்ம எந்த ஒரு யூஆர்எல் ஆரம்பிச்சாலும் நல்ல நம்ம நெட்ல என்ன சர்ச் பண்ணாலும் அப்போ ஒரு அஃபீஷியல் வெப்சைட் நம்ம உள்ள போறோம்னா என்ன சொல்லுவோம்? இப்போ ஒரு எப்படி சொல்லலாம், இப்போ நம்ம சேனலுக்கே ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நானே ஒரு ஃபியூச்சர்ல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன்னா என்ன மாதிரி கிரியேட் பண்ணுவேன்? www.
techtechtamil.com. ஓகே, இப்போ வந்து www டாட்னா என்ன டாட் எடுத்துங்க. www வேர்ல்டு வைடு வெப். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுவோம் எல்லாருமே கண்டிப்பா. இப்போ வர இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இப்போ லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல வந்து நான் ரெட்மி ஃபோன் யூஸ் பண்றப்ப நான் பார்த்துருக்கேன். நம்ம மொபைல் டேட்டா ஆன் பண்ணா அது எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லி மேலே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இதிலே காட்டிடும். ஆனால் இதுக்கு நான் என் ஃபோனில் காட்டாது. இதுக்கு முன்னாடி வந்த ஃபோன்லாம் இல்லை. இப்போ வந்து ரெட்மி ஃபோனு நிறையா ஃபோனில் காட்டுது. ரெட்மியில் தான் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட்லாம் பண்ணும்போது வரும்ல ஏபிபிஎஸ் கேபிபிஎஸ் அப்படின்ட்டு, அது வந்து நம்ம நெட்டோட ஸ்பீடை செக் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம்னு சொல்லலாம், மெஷர் பண்ணுற டேர்ம்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து எம்பிபிஎஸ் ஜிபிபிஎஸ் இது கேபிபிஎஸ்னால் என்னென்னு பார்க்கும்போது, எம்பிபிஎஸ்னா மெகாபிட் பெர் செகண்ட், அதாச்சும் மெகாபிட் பெர் செகண்ட். ஜிபிபிஎஸ் வந்து இப்போ நான் ஜிபிபிஎஸ்னா ஜிகாபிட் பெர் செகண்ட். அது வந்து இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே ஸ்பீடு வந்து நம்மளுக்கு வந்து மொபைல் டேட்டா ஸ்பீடு வந்து இப்போ வரையுமே எம்பிபிஎஸ் கேபிபிஎஸ்ல தான் போயிட்டு இருக்குது. ஜிபிபிஎஸ்னா அது 5G வந்து இப்போ வரல. அதனால எதுக்கும் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஜிபிபிஎஸ்னா ஜிகாபிட்ஸ் பெர் செகண்ட், எம்பிபிஎஸ்னா மெகாபிட் பெர் செகண்ட், கேபிபிஎஸ்னா கிலோபிட்ஸ் பெர் செகண்ட். ஓகேவா? ஓகே, 3 வார்த்தை பார்த்தாச்சா? அதுக்கப்புறமா நம்ம இதே தான் இதில் வந்து அந்த பிஎஸ் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டிங்கன்னா எம்பிஜிபி அப்படின்ட்டு இருக்கா. இதை நம்ம எல்லாரும் எங்கே பார்த்துருப்போம், நம்ம மொபைலோட ஸ்டோரேஜ். ஒரு ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், அது எத்தனை எம்பின்னு பார்ப்போம். நம்ம ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தா அது ஜிபி கணக்கில் பார்ப்போம். ஓகேவா? அதே தான் அந்த பெர் செகண்ட், பிஎஸ் எடுத்துட்டா பெர் செகண்ட் அப்படி எடுத்துருங்க. எம்பினா மெகாபைட், ஜிபினா ஜிகாபைட். ஓகேவா? அதுக்கப்புறமா ரேமு. உங்கள் ஃபோன் வந்து எத்தனை ஜிபி ரேமு? 2 ஜிபி ரேமா? நம்ம யாரை உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 2 ஜிபி ரேமு, 4 ஜிபி ரேமு, 8 ஜிபி ரேமு, 12 ஜிபி ரேமு அப்படிம்பீங்க. எத்தனை ஜிபி வேணா இருந்துட்டு போகுது. ஆனால் அந்த ரேமுங்கிறதுக்கு என்ன? ரேமுங்கிறதுக்கு வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம நிறைய பேர் வந்து நம்ம மொபைல் வந்து எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் எஸ்டி கார்டுனா என்னன்னு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு நிறைய பேர் எக்கச்சக்க பேர் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ எஸ்டி கார்டில் வந்து அந்த எஸ்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா செக்யூர் டிஜிட்டல். ஓகேவா? எஸ்டிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து செக்யூர் டிஜிட்டல். ஓகே, அது ஃபுல்லாக நம்ம சேர்த்து சொன்னால் செக்யூர் டிஜிட்டல் கார்டு அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ வந்து அடுத்து சிம் கார்டு. எஸ்டி ஃபோனில் வந்து எல்லாருமே ஃபோன் பேச தான் மெயினாக ஃபோன் வாங்குவாங்க. சில பேர் அது வாங்குறது இல்லை. அதை பற்றி பேச வரல. இப்போ வந்து சிம் கார்டு நிறைய பேர் எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். சிம் கார்டுக்கு என்ன ஃபுல் ஃபார்மாக இருக்கும்? வந்து கார்டு, அது எப்பவும் கார்டுக்கெல்லாம் ஃபுல் ஃபார்ம் சொல்ல தேவையில்லை. சிம்முக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மாடியூல். ஓகேவா? அது வந்து சேர்த்து சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்கும், அதை விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா யூஆர்எல். நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஹெச்டிடிபிஎஸ் சொல்கிறப்ப யூஆர்எல் சொல்கிறேன்னு சொன்னால, இப்போ சொல்கிறேன். யூஆர்எல்ங்கிறது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஓகேவா? அதுக்கப்புறமா கிஃப். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருமே கிஃப்ட் ஷேர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். கிஃப்ட்ங்கிறது கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். ஓகேவா? அடுத்து MP3 என்ன ஞாபகம் வரும்? கண்டிப்பாக எல்லாருக்கும் பாட்டு தான் ஞாபகம் வரும். நம்ம ரிங்டோன் வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு நெட்லேருந்து நம்ம வந்து ஒரு ஆடியோ ஃபைலை டவுன்லோட் பண்ணுறோம்னா அது வந்து MP3 ஃபார்மேட்டில் தான் நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணுவோம். சரி, இப்போ MP3னா என்ன? MPEG ஆடியோ லேயர் 3. ஓகேவா? என்னடா அது MP3னா எம்னா 1 Pனா 1, அப்போ அந்த மாதிரி சொல்லுவேன்னு பார்த்தா MPEG ஆடியோ லேயர் 3ங்கிறது என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா, நானா அந்த மாதிரி வச்சேன், அவங்களே இப்படி தான் வச்சுருக்குறாங்க. சரி, இது உள்ள MPEG அப்படின்னு இருக்குல்ல, அது என்னது அப்படின்னா அது வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட் கூட சொல்லலாம். மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் வெப்சைட்டில் வந்து அந்த URL டைப் பண்ணுறப்ப கடைசி .comனு அடிப்பீங்க இல்லை? இப்போ நான் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லல, நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணால் www.techtechtamil.com அப்படிம்போம்ல, அந்த கடைசியில் உள்ள அந்த .com, அந்த com அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எதை குறிக்குது? அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கமர்ஷியலுங்கிறத தான் நம்ம காம்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து ஹெச்டி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து யூடியூப்ல ஹெச்டி வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. சில பேர் தான் கம்மி ரெசல்யூஷன் வச்சு பார்ப்பீங்க. நிறைய பேர் யூடியூப் வீடியோஸே நிறைய பேர் ஹெச்டியில் வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. கரெக்டா? சரி, இப்போ இந்த ஹெச்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா ஹை டெஃபினேஷன். ஓகேவா? ஹெச்டி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் PDF. வாட்ஸ்அப் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும், ஏன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த கொரோனாவால் இல்லை லாக்டவுனில் வந்து ஆன்லைன் கிளாஸாக போயிட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு உள்ள இந்த மெட்டீரியல் இல்லை உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கே நிறைய பேர் PDF ஃபார்மேட்டில் தான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, இப்போ PDFனா என்ன அப்படின்னு PDFோட ஃபுல் ஃபார்ம் பார்க்கும்போது போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். ஓகேவா? இதுதான் PDFோட ஃபுல் ஃபார்ம். அதுக்கப்புறமா UPI. யாரெல்லாம் UPI யூஸ் பண்ணுறீங்க?
நிறைய பேர் இப்போ வந்து நிறைய பேர் ஜிபே அது ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கரெக்டா? சரி, இப்போ யூபிஐனா என்னன்னு பார்க்கும்போது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறமா அடுத்த விட வந்து எல்சிடி. உங்கள் ஃபோனில் வந்து யார் யார் ஃபோன்லலாம் எல்சிடி டிஸ்பிளே இருக்குது, எல்சிடி டிஸ்பிளே உள்ள ஃபோனை யார் யார் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்சிடிலே நிறைய இது இருக்குது, அதை பற்றி நான் சொல்லலை. இப்போ எல்சிடின்னு என்னென்னு மட்டும் சொல்கிறேன். எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஓகேவா? அதுக்கப்புறமா கடைசி வார்த்தை பார்க்கும்போது ஏஐ. இப்போ வர ஃபோன்லலாம் நம்ம வந்து கேமரா ஓப்பன் பண்ணும்போது ஏஐ மோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அதை போர்ட்ரேட்டையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே ஃபீச்சரை சில பேர் ஏஐன்னு கொடுத்தாங்க. ஒரு பிராண்டை ஒரு பேர் வச்சுக்கிறது. சரி, இப்போ ஏஐனா பொதுவாகவே ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. இதோட ஒரு 27 நான் உங்களுக்கு 25ன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து 27 இல்லை 8 உங்களுக்கு 2-3 இது எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட எக்ஸ்ட்ரா ஆதரவு எங்களுக்கு காட்ட வேணாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் இதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமிழில் பேசுவோம், தமிழை வளர்ப்போம்.